உலகம் முழுவதும் சுமார் 3000 கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. உயர் நடுத்தர வர்க்கத்தினர் உட்பட உலக மக்கள் தொகையில் வெறும் 12% மட்டுமே உலகின் 85% செல்வத்தை வைத்துள்ளனர். இது உண்மைதான். நடுத்தர வர்க்க மக்களிடமிருந்து சொத்துக்கள் கோடீஸ்வரர்களை நோக்கி நகர இந்த உலகின் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகி உள்ளனர். இந்த பணம் சமமாக அனைவருக்கும் செல்ல வேண்டும் தானே? ஆனால் பெரும்பாலான பணக்காரர்கள் அதிக வரியை செலுத்த மறுக்கின்றனர். தங்கள் சொத்துக்களை சம்பாதிக்க அவர்கள் கடுமையாக பாடுபட்டதாக கூறுகின்றனர். நீங்கள் சுயமாக உங்களை ஆராய வேண்டும். நான் மிகவும் கடுமையாக உழைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் 80 இருந்து 100 மணி நேரம் வரை நீங்கள் வேலை செய்ய வேண்டும். இந்த சூழ்நிலையில் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் எவ்வாறு சமூகத்தில் முன்னேற முடியும்? அமேசான் நிறுவனத்தின் பங்குகளை விற்பதன் மூலம் தான் இந்த சமூகத்திற்கு நல்லது செய்வதாக அதன் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் நினைக்கிறார். அமேசான் நிறுவனத்தின் வெற்றியை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நிறுவனத்தின் 16% பங்கு மட்டுமே என்னிடம் உள்ளது. அமேசான் நிறுவனத்தின் மதிப்பு தோராயமாக $1 டிரில்லியன் இருக்கும். அப்படி என்றால் கடந்த 20 ஆண்டுகளில் வேறு யாரோ சிலர் $840 பில்லியன் ரூபாய் வருவாய் ஈட்ட நாம் வழிவகுத்துள்ளோம். ஆனால் இதன் மூலம் சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகள் குறையுமா? இல்லை, ஏனென்றால் இது போன்ற பங்குகளை வாங்குவதற்கு உங்களிடம் பணம் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் குறைவான அளவு சொத்துக்களை அரசே வழங்க வேண்டும். இது இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.